செய்யறதுக்கு நம்ம வந்து உளுந்த 1 மணிக்கூர் ஊற வச்சா போதும். இது வந்து நல்லா 1 மணிக்கூர் நல்லா ஊறி இருக்கு. இப்போ வந்து நம்ம அதை வந்து கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறோம். கிரைண்டரில் போட்டு அரைக்கச்சில நம்ம வந்து ஒரு கரண்டி போல் சோறு போட்டு நீங்கள் அரைக்கணும். சோறு போட்டு அரைச்சா வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுபோல் நீங்கள் வந்து மாவு அரைச்சில் கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றக்கூடாது. இன்கேஸ் ஒரு வேளை கிரைண்டரில் அந்த மாவு லேசாக சிக்கிட்டுனா மட்டும் லேசாக தொளிச்சு அரைக்கணுமே தவிர நம்ம தண்ணி ஊற்றாதே தான் இந்த மாதிரி அரைக்கணும். பாருங்கள், தண்ணி ஊற்றாமல் அரைச்சா நல்லா அந்த மாதிரி வரும். இந்த மாவு அரைச்சி எடுக்கிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். பாருங்கள், மாவு நல்லா அரைஞ்சி வந்த பிறகு இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இது கூடால போடுறதுக்கு காயம், சீரகம், அப்புறமா சின்ன உள்ளி, மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி இதெல்லாம் எடுத்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பொடிசாக வெட்டிடணும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மாவை எடுத்து நம்ம வந்து அதை வந்து நல்ல ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா அதை அடிக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம வந்து தண்ணி விடாமல் அரைச்சோம்ல, அதனால் கொஞ்சம் ஹார்டாக கொஞ்சம் கட்டியாக இருக்குது. நம்ம அதனால் ஒரு கொஞ்சம் இல்லை பாருங்கள், இந்த அளவுக்கு தான். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, இல்லைனா வடை எண்ணெய் குடிக்கும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா அதை அடிக்கணும். நல்லா அடித்தா மாவு வந்து இந்த மாதிரி காற்று போல் ஆயிரும். இந்த மாதிரி காற்று போல் ஆனால் தான் வடை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அதை அடிக்கணும். நல்லா இந்த மாதிரி அடித்து முடித்த பிறகு அதில் வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல, பொடிசாக வெட்டி வச்சுருக்க சின்ன உள்ளி, மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி எல்லாம் போட்டு, அப்புறமா இது கூடால சீரகம், காயப்பொடி இது எல்லாம் போட்டு நம்ம இனி நல்லா இதை மிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து மாவு அரைக்கச்சில் சோறு போட வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து உளுந்து நனை வைப்பீங்களா, அப்போவே நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி சேர்த்து ஊற வச்சிங்கனாலும் வடை அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வரும். ஒன்றில் பச்சரிசி ஊற வைங்க, அல்லது நீங்கள் மாவு அரைக்கச்சில் கொஞ்சம் 1 ஸ்பூன் போல் சோறு போட்டு அரைங்க. அப்போ வடை நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப அழகாகவும் இருக்கும் பார்க்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிட்டு பாருங்கள், எண்ணெய் நல்லா இந்த அளவுக்கு நல்லா சூடான பிறகு இப்போ நம்ம வடை எப்படி போடணும்னு நான் சொல்லித்தரேன். கையை நல்லா அப்படி நனைய வச்சுட்டு வடை மாவு இப்படி மேலேருந்து கீழே எடுத்தாலே போதும். நம்ம கையில் வந்து பால் மாதிரி வந்துடும். அதில் நடுவில் ஓட்டை போட்டுனா முடிஞ்சு. பாருங்கள், இப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் எடுத்தாலே பால் மாதிரி வருதா. அதில் நடுவில் இப்படி ஓட்டை போட்டாலே வடை ரெடி. இதுக்கு நமக்கு இலையோ அல்லது பிளாஸ்டிக் பேகு அந்த மாதிரி எதுவுமே பிளாஸ்டிக் கவர் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. சும்மா மேலேருந்து கீழே வரைக்கும் வடை இப்படி எடுத்துட்டா அந்த மாவை இப்படி எடுத்துட்டாலே பால் மாதிரி கையிலே வந்துடும். அதை வந்து நம்ம ஒரு ஓட்டை போட்டாலே வடை ரெடி ஆயிரும். ஏன்னா இப்போ இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு வந்து உள்ளி ரொம்ப போடுறது பிடிக்கல அப்படின்னா ரொம்ப குறைவாகவும் நாங்கள் போடலாம், அல்லது போடாமல் கூட செய்யலாம். இப்போ நல்லா ரெடி ஆயிட்டு நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு நம்ம எடுத்தால் போதும். இந்த வடை ஃப்ரை பண்ணக்கு ரொம்ப டைம்லாம் ஆகாது, சீக்கிரம் ஃப்ரை ஆயிரும். இனி இதே மாதிரி நம்ம இனி உள்ள வடையும் போட்டு எடுக்கலாம். உளுந்த வடை செய்யறதுக்கு மெயின் இதே நம்ம வந்து மாவு அரைக்கச்சில் தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். அப்புறமா நம்ம சோடா எதுவும் போட வேண்டாம். நம்ம வந்து அதை நல்லா அடிக்கணும், நல்லா பீட் பண்ணணும். நல்லா பீட் பண்ணி மாவை வந்து நல்லா லைட் வெயிட்டுக்கு கொண்டு வர வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்தாலே வடை நல்ல கிறிஸ்பியாக ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த வடைலாம் ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ஓவனாக எடுக்கலாம். இப்போ இது கூடால வந்து நம்ம வந்து இப்படி மிளகா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் சும்மா 2 மிளகா அப்படி ஃப்ரை பண்ணுறேன். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். அதில் நடுவில் உள்ள அந்த விதை இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணால் வெடிக்காது. அதில்னா ரொம்ப ரொம்ப சவுண்டு வந்து ரொம்ப வெடிக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மீதி இருக்க வடையெல்லாம் நம்ம எடுப்போம். எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிட்டு பாருங்கள், எல்லா வடையும் நல்லா அழகாக இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நல்லா அழகாக கோல்டன் கலரில் நல்ல கிறிஸ்பி அண்ட் சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், மேலெல்லாம் நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ உளுந்த வடை செய்யறதுக்கு ரொம்ப முக்கியமான ஸ்டெப் என்னென்னா, கொஞ்சம் அரிசி மாவோ அல்லது நம்ம அதை அரைக்கச்சில் கொஞ்சம் சோறு போட்டு அரைக்கணும். அப்புறமா மாவு வந்து நல்ல லைட் வெயிட் ஆகுது வரைக்கும் நம்ம நல்லா அதை வந்து அடிக்கணும். இந்த 2 விஷயத்த நம்ம பார்த்தாலே போதும், நமக்கு நல்ல அழகான இந்த மாதிரி உளுந்த வடை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப ஈஸி தான் பண்ணுறதுக்கு. நீங்கள் எல்லாரும் இதை வந்து பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.